பண்றதுனால இவ்வளவு ஆபத்து. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ தெரியல. போன மாதத்துல வந்து கொஞ்சம் நீட்டா இருந்துகிட்டு இருக்கு, ரெடி ஆகிட்டு இருக்கு. குப்பை போடாத நாடா இருக்கணும், குப்பை இல்லாத ஊரா இருக்கணும், ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். யாரையும் பிச்சை எடுக்க கூடாது, கொடுத்தா வாங்கிக்க. ஒரு விருப்பப்பட்டாதான் எதுவும் தொடணும். பாம்பு கிட்ட போய் உள்ள பையக்குள்ள விட்டா கொத்தாம இருக்குமா? அதனால கொத்ததான் செய்யும். இறைவன் ஒவ்வொருவரும் இறைவன் அம்சத்துல இருக்கும். அப்ப யாரையும் நீங்க தொடக்கூடாது, தொடவே கூடாது. அவங்கவுங்க போகணும். கொண்டாட்டி பிள்ளை வீட்டுக்குள்ள இருக்கலாம், வண்டிக்குள்ள போகும்போது அசிங்கம் பண்ணா அடுத்தவங்க உணர்வு என்ன ஆகும்? பஸ் ட்ரெயின் எல்லாத்திலையும் கேவலப்படுத்துறாங்க. படிக்கிற பிள்ளைகளை நம்பி அனுப்ப முடியல. பசங்க தான் கெட்டு போயிட்டாங்கன்னா பொம்பளை பிள்ளை அதுக்கு மேல கெட்டு போறாங்க. இந்த கலாச்சாரத்தை மாத்துங்க. அண்ணாமலைக்கு திரும்பி வந்து நீங்க நல்லா வந்தா உண்மையான தெய்வ பக்தியோட வந்தீங்கன்னா ஜாதி மதம் முக்கியம் கிடையாது, எல்லாரும் வரலாம். அண்ணாமலைக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா, ஞானவேல் முருகா, சக்திவேல் முருகா. முருகன் அருள் இருந்தாதான் குண்டு இருக்கமெல்லாம் குதிரை வைப்பாங்க. அழிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே. நல்ல பாறைகளை அழிக்கிறதுனால இவ்வளவு ஆபத்து வந்துச்சு. கண்ணை முன்னா ஏதாவது தெரியுமா? தெரியுமா? என்னை வச்சுக்கிட்டே 10,000 20,000 சொல்ல 10,000 கொடுக்கணும், ஒண்ணு வேணாம். தான தர்மம் பண்ணுங்க. கையை இந்த நாள் பிச்சை கொடுத்தா தர்மம் பண்ணுங்க. கண்ணை முன்னா ஏதாவது தெரியுமா? இங்க பாருங்க, கண்ணை மூடி இருக்கேன். மூடி இருக்கா திறந்துருக்கேனா? பாத்தீங்களா? வெறும் பேப்பர் தான். இங்க பாருங்க, உங்களுக்கு மேஜிக்னு சொல்லக்கூடாது, மேஜிக் எல்லாம் கிடையாது. எனக்கு ஆண்டவனுடைய அருள் இருந்தனால செய்ய கத்துக்கிட்டதை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறேன். குடும்பத்துல எப்படி இருக்கணும்னு பாருங்க. முதல் நேரா பாருங்க. இங்க பாருங்க, என் கண்ணை பார்க்கணும், நான் செய்யறத பார்க்கணும். ஒரு நிலைப்பட்டு நாம சந்தோஷமா இருந்து சந்தோஷமா குழந்தைகளை பார்த்தா அந்த குழந்தை நல்ல குழந்தையா இருக்கும். திருடனை போய் முடினா முடிக்க முடியுமா? அதே மாதிரி வேற ஆளை போய் சந்தேக கண்ணா பாக்குறோம், சந்தேக கண்ணா தான் பார்ப்பாங்க. பாம்பின் கால் பாம்பு அறியும். புரியுதா உங்களுக்கு? பாம்பு எங்க போகுதுன்னு பாம்பு பிடிக்கிறவனுக்கு தான் தெரியும். போலீஸ்காரங்களுக்கு என்ன பண்ண, தப்பான குற்ற உணர்வு தான் தெரியும் ஒழிய நல்ல உணர்வு தெரியாது. அப்ப அவங்களே தப்பு பண்ணிட்டு அடுத்தவங்களை குற்றம் சொல்ல முடியுமா? அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறது உலகமே தெரியும். இனிமே மாற போதா? லஞ்சம் இல்லாத உலகம் சொல்றாங்க, ஆனா லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அக்கிரமம் நடந்துகிட்டு தான் இருக்கு, தாங்க முடியல. கோவில் மாநகரம் சொல்லிட்டு கோவிலே இடிச்சுக்கிட்டாங்க, கட்டுறேன்னு சொல்லி எல்லாமே சுவாகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்நிலை மாறணும்ன்றக்காதான் இறைவன் இந்த மாதிரி வர்றாரு. பாத்தீங்களா எப்படி இருக்கணும்? நீங்க நிமிந்து நிக்கணும். இப்படி முன்னாடி வாங்க, பின்னாடி எல்லாம் போய் பார்க்க கூடாது. பாத்தீங்களா? இப்படிதான் இருக்கணும். ஏன் தெரியுமா? நாம பாருங்க, பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் இப்படி இருக்கணும். ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். ஒழுக்கத்தை விட்டுட்டு வேற மாதிரி இருந்தோம்னா முடியாது. ஆச்சா? இங்க பாருங்க, ரெண்டு எப்பயுமே அசல் நகல். ஒரு சாவி காணா போச்சுன்னா கூட்டம் உடைக்கிறாங்க. ஒரு சாவிக்கு எக்ஸ்ட்ரா சாவி இருக்காங்க, தப்பா நினைக்க கூடாது. ஒரு பொண்டாட்டி வச்சா ஒரு பொண்டாட்டி சொல்லி கேலியா நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. எப்பயுமே அசல் தான், நகல் தான். இதை கையில பிடிச்சிக்கங்க. நான் சொல்றேன், நான் வச்சுக்க வர்றேன். ஒன்னு பிடிச்சிக்கங்க, நீ ஒன்னு பிடிச்சிக்கங்க. இப்ப இது ஏன் கிழிச்சது பாருங்க. நம்ம அருவமாய் உருவமா சுருவமா எந்த அளவும் பார்க்கல, கண்ணு மூடிதான் இருந்தோம். பாத்தீங்களா? கிழிச்சிருக்கா இல்லையா? இதை என்ன செய்யணும் பாருங்க. எங்க இறைவன் இருக்காரு, அம்மா அப்பா பேச்சை கேட்கணும். தாயை போல சீலை, நூலை போல. பாத்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? பிள்ளை அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? எந்த இதுமே நம்ம பூமிக்கு பாரமா இருக்கக்கூடாது. அம்மா அப்பா பேச்சை எதிர்த்து பேசுனீங்கன்னா கஷ்டம் வந்துடும். எங்களுக்கு சொல்லும் போதெல்லாம் படிக்க சாப்பாடு கூட கிடையாது. எல்லாருமே இருந்து ஜாதகம் சரியில்லை பிறந்தது அப்படின்னு விரட்டி அடிச்சுட்டாங்க. ஆனா தாத்தன் வீட்டுல வளர்ந்து நான் முருக பக்தரா வளர்ந்து இன்னைக்கு இங்க இருக்கோம். இதெல்லாம் யார் சொன்னது தெரியுமா? அங்க பாத்தீங்களா? சித்தத்தில் சிவலிங்கத்தை காண்போம் பித்தாய் பிறைசூடி பெருமானேன்னு சொல்றான். இதுதான் அர்த்தநாதீஸ்வரர். இங்க பாருங்க, அப்பா அம்மா மூலாதாரம் முதுகு தண்டோட நேரா இருக்கணும். ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் இது. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை நீங்களா செய்யறே கிடையாது, இறைவன் தான் கொடுக்குறாரு. அப்ப பாத்தீங்களா? தெரியுதா? தாய் தந்தைகள் ஒழுங்கா இருந்து பிள்ளைகளை வளர்த்து கொடுத்து ஆளாக்குற வரைக்கும் பாதுகாத்தா ரயில்வே ட்ராக் இது. இந்த ட்ராக் இப்படி ஒண்ணு போனா என்ன ஆகும்? இப்படி போயிடும். நான் என் பிள்ளைகளை குறை சொல்லக்கூடாது. நீங்க சரியா இருக்கணும், குழந்தைய நல்லா இருக்கணும். அதனால அன்பே சிவமா இருந்து எல்லோருக்கும் ஒற்றுமையா ரயில்வே ட்ராக் மாதிரி இருந்து எல்லாரும் காப்பாற்றணும். வண்டி ஓட்டுற டிரைவர் என்ன பண்றாரு? அவர் வீட்டுல பேசாம போன் பேசக்கூடாதுன்னு சொன்னால் போனை பேசிக்கிட்டே பொம்பளை பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சு போனாங்கன்னா கோயந்தா போய் சேர்ந்துருவாங்க. அப்ப வண்டி ஓட்டுறவர் தான் இறைவன். நம்மளை தூக்கிட்டு போறது 4. எந்தது 4 பேருக்கு நன்றின்னு பாடுறாங்களா இல்லையா? 4 வீலு தான். அது வெடிச்சிருச்சுன்னா பின்னாடி வெடிச்சிச்சுன்னா வண்டி நின்று, முன்னாடி வெடிச்சா எங்கேயோ போய் விட்டுரும். இந்த புளிய மரம் எல்லாம் எதுக்கு தெரியுமா? விபத்து நடக்காம வண்டியை கொண்டு மோதிரக்காக தான் வச்சாங்க. எல்லா மரமும் எடுத்துட்டாங்க. இது போல வாழணும். அடுத்தபடியா என்ன சாமி மந்திரம் பண்ற, முன்னாடி செய்யற பின்னாடியும் செய்ய போறேன். ஒரே நிமிஷம் இதெல்லாம் கிடைக்காது. போறவங்க போயிருங்க, போறவங்க போகலாம். எங்க பண்ண ஒரு பேப்பர் கொடு. நான் காலையில வந்து ரமணாட்ட நின்று எல்லாத்தையும் நான் வரைவேன். என்ன ஒரு பையன் வரைஞ்சான், அவனுக்கு ரொம்ப சந்தோஷம்.
அவனுக்கு தெரிஞ்சதை வரைஞ்சான். ஆகையினால நான் இதை கையில வச்சுக்கோங்க. ஒரே வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. போனா வராது, எல்லாரும் கத்துக்கணும் இறைவனை எப்படி நாடணும். இங்க பாருங்க, கண்ணை நேரா வச்சு பார்த்தேன். 2 பேர் பார்த்துக்கங்க. மேஜிக் கிடையாது இது. நீங்க தமிழாக்கம் மட்டும் இல்ல, எல்லா மொழியிலையும் செஞ்சா எத்தனையோ கோடி சம்பாதிக்கிறான். ஆனா அவன் எதுவும் சம்பாதிக்கல. எல்லாரும் பாக்குறாங்க வெளிநாட்டவர். நீங்க தெரிஞ்சு கத்து கொடுத்து குழந்தைகளுக்கு நல்ல வழியை கத்து கொடுங்க, நார வழி கத்து கொடுக்காதீங்க. சரியா? இங்க பாருங்க, கண்ணை மூடி இருக்கேன். பின்னாடி கண்ணை மூடி இருக்கேனா இல்லையா? இப்ப பின்னாடி பாருங்க, நான் முன்னாடி போய்க்கிறேன். இங்க பாருங்க, பின்னாடி எல்லாருமே பாருங்க. இங்க பாருங்க, அறிவு மனிதனாய் பிறப்பது அறிவு, முட்டி இல்லாமல் பிறப்பது அறிவு. இப்பிறவியில எடுத்த ஜென்மத்தை நல்லதுக்கு பயன்படுத்தணும். அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் சொன்ன மாதிரி தாய் தந்தையை வணங்க கத்துக்கணும். இறைவன் எங்க இருக்காரு? நமக்குள்ளே இருக்காரு. அதான் பாரு, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே, அவர் ஏதும் அறியாதபடி ஞானத்தங்கமே சொல்லியிருக்காங்க. இருக்க இடத்தை விட்டு நம்ம அங்கங்க போனோம்னா வேஸ்ட்னு சொல்றாரு. எங்கேயுமே நீ போகாத, உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. அதை நல்ல காரியத்துக்கு மட்டும் பயன்படுத்து, கெட்ட காரியத்துக்கு பயன்படுத்தாத. அதான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காடுகின்றது, கர்ணா வல்லவன் வகுத்ததடான்னு சொல்றான். நாம யாருக்கு பிறந்தோம் தாய் தகவல் மட்டும்தான் தெரியும். நான் பெற்றேன்னு சொல்ற பொய். இறைவன் அருள் எல்லாம் முடியவே முடியாது. அதான் பாருங்க, ஆதி சிவன் அந்தி சிவன் ஆதி சக்தி. அப்ப முருக பெருமான் தான் குமரன் பார்த்து சொல்லுவாரு. அகராயத்தனமா செய்யல, பாத்துக்கங்க. கண்ணு எங்க இருக்கு பாருங்க. உடம்பெல்லாம் நம்ம எங்க இருக்கு? 1000 கண்ணு, கோடி கண்ணு, நரம்பு. சில பேர் கண்ணு பார்த்தாலே கறி போயிரும். செடியை வளர்க்க கத்துக்குங்க, மரம் வளர்க்குங்க, அன்பு காட்டுங்க. நாளை என்பது பொய். இப்ப இருக்க வரைக்கும் தான் உண்மை. பெண்ணா பிறந்தா நேர்வாக எடுக்கணும், சடமுடியா இருக்கணும். இந்த மாதிரிலாம் போடக்கூடாது. நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடாது. வண்டியில போகும்போது பெண்களே தப்பு பண்றாங்க, இப்ப ஆண்கள் தப்பு பண்றாங்கல்ல. நம்ம உடம்ப காட்டக்கூடாது. ஆதி காலத்துல சேலை கட்ட மாதிரி கட்டுங்க, மாத்துங்க. நம்ம கலாச்சாரத்தை மாத்துங்க. இடது பக்கமா போங்க, இடது பக்கமா வாங்க. கேரளாவில் அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க. காலையில எந்திரிச்சோடனே எண்ணெய் தலையில வைக்க, நம்ம தண்ணி எண்ணெய் வைக்கிறது இல்ல, ஒன்னும் வைக்கிறது இல்ல. வண்டியில போகும்போது நான் பார்த்தேன், தமிழ்நாட்டுல எனக்கு எல்லா இடத்துலயும் பாஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல போகும்போது 2 பேர் பம்பத்தலைய மாதிரி இருந்தாங்க. அதை கண்டக்டர் சொல்றான், என்னைய ஜாட மாடியா சொல்றான். ஐயோ சாமியாரே, நீ என்னை சொல்லாம திரும்பிக்கிட்டு சொல்றான் அவன். சரி, நெல்லிக்காய் இங்கிட்டு ஒண்ணு குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டு, ஏயா முடிவெட்ட காசு இல்லையான்னு கேட்டான். அப்ப அந்த பையனை கூப்பிட்டு ஜாட மாடியா சொன்னோன்னு, நானே பார்பர் ஷாப்புக்கு காசு வரான்னு சொன்னான். அப்ப அவன் என்ன சொன்னா தெரியுமா? நானே முடி வெட்டுறேன் நானேயா, உனக்கு வேணா 100 ரூபா குறைச்சு வெட்டி தரேன்னு சொன்னா. 450 ரூபா வாங்குறேன், உனக்கு வேணா நான் குறைச்சு வெட்டி தரேன்னு சொன்னா. செருப்பால் அடிச்ச மாதிரி ஆச்சா? அவர் வேலையை செஞ்சு நம்ம இந்து கலாச்சாரம் வளர்த்து ஒற்றுமையோடு இருக்கணும். அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னு தெரியாது. அதனால அன்பே சிவம் சொல்லிட்டு ஒருத்தர் தொடாம செல்போனை ஆஃப் பண்ணிட்டு, சிவாய நம திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம், நாம பட்ட கஷ்டம் அருகு போல தலைஞ்சு ஆலமரம் போல விழுது விட்டு வாழையடி வாழையா வம்சம் வளரணும் வேண்டிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, அண்ணாமலைக்கு, அண்ணாமலைக்கு, அண்ணாமலை அம்மனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, பால தண்டாயுதபாணிக்கு, 6 படையோனுக்கு. சித்தர்கள் கோவில் எல்லாம் அபகரிச்சு சித்தர்கள் எல்லாம் வெளியில ஆக்கி பிச்சைக்காரன் ஆலை விட்டு ஆகாயத்துல பறக்க விட்டு வேற மாதிரி நடந்துருக்கு. நிலை மாறணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், நாடு நகரம் நல்லா இருக்கணும், நல்லா ஆட்சி புரியணும். அதாவது ராமர் ஆண்டானா ராவணன் ஆண்டானா நாடு நல்லா இருக்கணும். எப்படி புரியுதா? சொல்லுங்க. ராமர் ஆண்டானா ராவணன் ஆண்டானா நல்லா இருக்கும். ஒரு பொய்யான கருத்தை சொல்லி பெண்ண ஒரு சிவபெருமான் கெடுத்ததா, சிவனுடைய வம்சம் கெடுத்ததா சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க. அந்த இலையை நம்மளே ஆகாயத்தை பார்த்து துப்பாவனா. அவருக்கு வேலையை அவங்கவுங்க செய்தா அவரே நல்லா இருக்கணும். அதுவே போதும், அதுவே போதும். வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா, ஞானவேல் முருகா, கந்தவேல் முருகா, கதிர்வேல் முருகா, கார்த்திகேயா, செந்தில் நாதா. நம்மளை சிவாயனமேன்னு சொல்லிட்டே போகணும். அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பு